மனசுக்குள்ள ரொம்ப இதாகி போச்சு. ஏன்னா நமக்கு இந்தியாவுக்கு ஒரு மெடல் போயிடுச்சு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயி போச்சு. என்ன சொல்லுதுன்னே தெரியலையா அவளை. நாங்கள் நேத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பார்த்த உடனே. அது 2 ஸ்டெப்பு மாறி போச்சு. எனக்கு 8வது லைனு. அப்போ அந்த மெடல் எனக்கு என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. அப்போ நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அடுத்த நாள் எனக்கு 400 இருக்குது. 400 ஹீட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலில் அதெல்லாம் ஏன்னா நார்மலாக நாங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃபெமினின் டெஸ்ட் இருக்கும். இங்கே இங்கே வாக்குள்ளேருந்து ஏதோ எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணும். இப்போ நாங்கள் 82லேருந்து இன்டர்நேஷ்னல் மீட்டு போயிட்டு 82ல் சியோவில் போகணும். இந்த ஒரு இஷ்யூல அது பொலிட்டிக்கலா போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்குன்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு 1 நைட்ல ஒரு 2 kgsலாம் கம்மி பண்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க? இமானே கலீஃபோட இஷ்யூ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. பாக்ஸர் அவங்க ஆண் தன்மை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது வேற இஷ்யூ. அது மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இன்டராக்ட் பண்ண போறோம்னா, ஒரு செல்ஃப் மேட் அத்லெட், ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் போய் இந்தியாவுக்கு நிறையவே பதக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஷைனி அப்ரஹாம் மேம், அவங்களோட தான் நம்ம இன்னைக்கு இன்டராக்ட் பண்ண போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்தியாக்காக வினீஷ் போகட் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. முதல் பெண்ணா வந்திருக்காங்க. ஆனா இப்போ ஃபைனல்ஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்கள 100 கிராம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. நேற்று நாங்கள் ஃபேமிலியை ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோல்டு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்களெல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி இந்த இது பார்க்கலான்னு நினச்சி நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப அப்புறம் தான் இப்போ காலையில் ஆஃப்டர்நூன் டைமில் இப்படியே டிவி ஆள் ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப கேட்ட உடனே ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப இதாகி போயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்தியாவுக்கு ஒரு மெடல் போயிடுச்சு இல்லையா, அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகி போச்சு. 2 kgs ஜாஸ்தியா இருந்தா அதை கம்மி பண்ண நினைச்சு இப்போ ஒரு 100 கிராம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதுக்கு அங்கே என்ன நடந்திருக்கும்? இந்த ரெஸ்லிங் ரூல்ஸ் ஒன்றும் எனக்கு அவ்வளோ தெரியாது. நாங்கள் அத்லெட்டு. ஆனால் அது 100 மில்லி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் சொல்லுது முடி கட் பண்ணிடலாம், ஏதாவது அப்படி பண்ணிடலாம் இருந்து. ஆனால் நேற்று ஃபுல்லாக அவங்க ஏதோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாச்சு. டிவியில் அப்படி தான் கேள்விப்பட்டது. எனக்கு கரெக்டாக தெரியலையா. ஆனால் அது பார்க்கும்போது நமக்கு, ஏன்னா நமக்கு ஒரு மெடல் போயிடுச்சு இல்லையா, அதுதான் மனசுக்கு கஷ்டம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு மெடலு நம்ம நாட்டுக்காகி நாங்களெல்லாம் கோல்டே கிடச்சிடும். அப்படி ஃபஸ்ட்டு லேடி ஒலிம்பிக்ஸ் மெடல் கிடைக்க போகுது, கோல்டு மெடல், அப்படி தான் நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துச்சு நேற்று. அப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இமானே கலீஃபோட இஷ்யூ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. பாக்ஸர் அவங்க ஆண் தன்மை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இமானே கலீஃபும் இப்போ நடந்த இஷ்யூ கம்பேர் பண்ணி நிறைய பேர் சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. அது வேற இஷ்யூ. அது ஜென்ஸ் ஹார்மோன் ஜாஸ்தி இருந்தாலும் அது வேற. அது பண்ணியாலும் பரவாயில்ல. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பொண்ணு இவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். மெடலு தூங்க முடியாது இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்குது. அப்படியெல்லாம் நைட்டு தூங்காது இருந்தது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்குன்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு 1 நைட்டில் ஒரு 2 kgsலாம் கம்மி பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க? அதான் நேற்றெல்லாம் பண்ணியாச்சு இல்லை, அதுதான் தெரியலையா. இல்லை நாங்கள் அத்லெட்டிக்ஸில் அப்படி வெயிட்டு ஜாஸ்தி அതൊന്നും விஷயம் கிடையாது. இது எப்படின்னு எனக்கும் தெரியலையா. அந்த ரூல்ஸு அதொன்றும் எனக்கு தெரியல. கஷ்டமாக இருக்கு. ஆனால் நமக்கு மெடல் போயிடுச்சு. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என்ன சொல்லுதுன்னே தெரியலையா அவளை. நாங்கள் நேற்றுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பார்த்த உடனே. அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. திருப்பியும் டிவி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோ 2016ல அவங்க ஒரு எனக்கே இவ்வளோ கஷ்டம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதான் எனக்கு மட்டும் எல்லாருக்கும் கேட்கணும். இல்லை ஆஃபீஸில் எல்லாரும் பேசிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கு இல்லையே, வாட்ச் பார்த்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு இஷ்யூல அது பொலிட்டிக்கலாக போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு எப்படி தெரியலையே. இல்லை உங்க கருத்துக்கள் என்ன? இல்லை எனக்கு அவளை
அந்த உங்களுக்கு மாதிரி sports- எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரலையா, அதனால எனக்கு அவ்வளோ தெரியலையா. டிவியில் பேப்பர்ல எல்லாம் படிச்சுதான், அதுதான் எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஓகே மேம். இதே மாதிரி தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாந்தின்னு சொல்லிட்டு சரி. அதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவங்களும் இதே மாதிரி ஒரு ஜெண்டர் பிரச்சனைக்காக டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இப்ப அது இமானி கலீஃபுக்கு ஆயிருக்கு. இப்போ வேற ஒரு பிரச்சனை இப்போ இங்க வினேஷ் போகட்டோட இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் ஏன்னா நார்மலாக நாங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃபெமினின் டெஸ்ட் இருக்கும். இங்கே வாக்குள்ளேருந்து ஏதோ எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணும். இப்போ நாங்கள் 82லேருந்து இன்டர்நேஷ்னல் மீட்டு போயிட்டு 82ல் சியோவில் போகணும். ஏஷியன் கேம்ஸுக்கு, ஈவன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸுக்கு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாத்துக்கும் அவங்க இதுக்குள்ள ஏதோ எடுத்து டெஸ்ட் பண்ணும். அப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துடும் நார்மலாக. அப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்குமா மெடிக்கல் டெஸ்ட்ங்கிறது? டெஸ்ட் இருக்கும். இங்கே வாக்குள்ளேருந்து செலவு எடுத்துட்டு அது டெஸ்ட் பண்ணி அவங்க நமக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்கும். நம்ம பண்ணும்போது இப்போ எனக்கு தெரியல அது என்ன. இப்போ எல்லாம் அவ்வளோ இல்லை, அவ்வளோ டெஸ்டிங் ஒன்றும் கம்பல்சரி இல்லான்னு நினைக்கிறேன். நம்மளெல்லாம் பண்ணும்போது அப்போவுமே இருக்குது. 81, 82 எல்லா வருஷமும் பண்ணியாச்சு. 86ல் ஆயாலும் பண்ணியாச்சு. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆயாலும், ஏஷியன் கேம்ஸ் ஆயாலும் அந்த மாதிரி. இப்போ சோஷியல் மீடியாவில் கோச்சஸ் தான் இதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு இவங்க தான் போகணும், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் லெவலில் போகணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? கோச்சஸுக்கும் ரோல் இருக்குது. அவர் பார்க்கணும் கொஞ்சம் அந்த மாதிரி வெயிட்டு அதெல்லாம். கோச்சஸ் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். 86 ஏஷியன் கேம்ஸில் எனக்கு 800 மீட்டர் என்னோட மெடல் லாஸ் ஆயிடுச்சு. ட்ராக்ஸ் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ட்ராக் ஒரு 2 ஸ்டெப்பு மாறி போச்சு. எனக்கு 8வது லைனு. அப்போ அந்த மெடல் எனக்கு என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. அப்போ நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அடுத்த நாள் எனக்கு 400 இருக்குது. 400 ஹீட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலில் பிடி உஷா ஃபஸ்ட்டு வந்துச்சு, நான் செகண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 400 மீட்டர் இல்லை கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த லைன் மாறி போய் டிஸ்குவாலிஃபை ஆனேன்னு சொல்லிங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம்? இல்லை, நான் சொல்லியாச்சு 800 எனக்கு கோல்டு மெடல் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவ்வளோ கஷ்டம், மனசுக்கு கஷ்டம். இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அடுத்த நாள் 400 ஓடியாச்சு. எனக்கு சில்வர் மெடல் கிடச்சிருக்கு. பிடி உஷா கோல்டு வந்து நான் சில்வர் வந்தது. அதுக்கப்புறம் ரிலே கோல்டு மெடல் வந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க மேம்? பத்மஸ்ரீலாம் வாங்கி 1998 பத்மஸ்ரீ, 1984 அர்ஜுனா அவார்டு, அப்புறம் இந்திரா காந்தி நிறைய அவார்டு கிடச்சிருக்கு. அப்புறம் சைனீஸ் ஜேர்னலிஸ்ட் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வித்தின் 1 இயர் ஏஷியன் சாம்பியன், அதுக்கு சைனீஸ் ஜேர்னலிஸ்ட் அவார்டு டாப் 10 ஏஷியான்னு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. பாம்பே ஜேர்னலிஸ்ட் அவார்டு, சார்மிலார் அவார்டு, அது நிறைய அவார்ட்ஸ். சன் டிவி, அப்புறம் சிஎன்எம், ஐபிஎம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸு நிறைய கிடச்சிருக்கு. அது ஓகே மேம். ஸோ உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதில் ரொம்பவே சந்தோஷம். இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே.